thought-provoking relationship with laughter. மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அந்த மனிதர்களுக்கு நீங்கள் மதிப்பெண் தரத்தான் வேண்டுமா? இரண்டாவது, சாதி, மதம், நிறம், மொழி, இனம், படிப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதரிடமும் நாம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்குதா இல்லையா? மூன்றாவது, மனிதர்களுடைய உடல் மொழி, வார்த்தைகளின் ஆழம், அழுத்தம், ஏற்ற இறக்கம், இதுலலாம் நம்ம கவனம் செலுத்துறோமா ரிலேஷன்ஷிப்ல? நான்காவது, எந்த விதமான சிந்தனை உள்ள மனிதர்களின் மத்தியில் நீங்கள் வாழ்கிறீர்களோ அது உங்கள் மனதின் பதிப்பாகவும் உங்கள் செயல்களின் மதிப்பாகவும் இருக்கலாமே. ஐந்தாவது, உங்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் தர இயலாத மனநிலையில் உள்ளவர்களிடம் உங்கள் சக்தியை வீணடிக்கலாமா? ஆறாவது, உங்களை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என நினைத்து அப்படியே இருக்கலாமா? தயக்கத்தோட தான் வாழ்றதா வாழ்க்கை? ஏழாவது, ஒரு தலைபட்சமான அல்லது பாரபட்சமான அல்லது வெளிப்படையற்ற மனித உறவுகளால் என்ன நல்லது நடக்கும்? எட்டாவது, அவர்களது சுய தேவைகளுக்காக மட்டுமே உங்களோடு உறவாடும் உறவுகளை உங்களால் கண்டுகொள்ள முடிகிறதா? ஒன்பதாவது, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடி மூக்கை நுழைத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத உணர முடிகிறதா? பத்தாவது, உங்களது அடுத்த கட்ட உயர்வை மடைமாற்றம் செய்யும் மனித மனங்களை இனம் கண்டு கொள்கிறீர்களா? 11வது, உங்களை ஆஹா ஓஹோ என புகழ்வதற்காக எந்த காரியத்தையும் செய்தால் பின்னால என்ன நடக்குங்கிறத யோசிச்சீங்களா? 12வது, சிலர் ஏன் இப்படி தொடர்ந்து மனம் புண்ணாகும்படி நடக்கிறார்கள் என புலம்ப தேவையில்லை. அவர்களை புண்படுத்த அனுமதிப்பது யார்? நீங்கள் தானே. இனிமேல் என்ன செய்யலாம்? அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லலாம் புண்படுத்துறீங்கன்னு, அவங்கள புரிய வைக்கலாம், அவங்கள தெளிய வைக்கலாம். ஒருவேளை அவங்க மாறலாம். ஓகே, புரியலைங்க, அவங்களுக்கு தெரியலைங்க அவங்க அப்படின்னா நாம என்ன செய்யலாம்? விலகி ஓடலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா, HR ட்ரைனர், பர்ஃபார்மன்ஸ் கோச். மனங்கள் மலரட்டும். லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.